நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி ஜோதிட ராசி பலனுக்குள் நுழைகிறேன். விநாயகப் பெருமானை போற்றி, வீரநரப்பா போற்றி, குருவை போற்றி. வணக்கம் அன்பான கன்னிராசிக்கார நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன் 1/7/2024 திங்கட்கிழமை ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. கன்னி ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். கன்னி ராசி என்பதே காலபுருஷ தத்துவத்தின் இது ஒரு 6ஆம் இடமாகவும், 6ஆம் இடம் என்பது வேலைகளை பற்றி குறிக்கக்கூடியது. கன்னிராசியில் பிறந்தவர்கள் வேலையிலே ரொம்பவும் கவனமும் நிதானமும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடியவர்கள். இது ஒரு நிலராசி, உபயராசி, மூல திரிகோணம், புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடையக்கூடிய அற்புதமான இந்த விளைநிலங்களை பற்றி, விளைநிலங்கள், வீடு கட்டும் இடங்களை பற்றி குறிக்கக்கூடிய அற்புதமான இந்த ராசியிலே பிறந்தவர்கள் இந்த ஜூலை மாத ராசி பலன் என்பது மிகவும் அற்புதமான நல்ல ஒரு பலன்களை கொடுக்கின்றது. ராசிநாதன் 10ஆம் இடத்தை அதிபதி 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. 5ஆம் இடம் என்பது புண்ணியஸ்தானம். இது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடம். தொழில் வேலைகளை பற்றி குறிக்கக்கூடியது. கன்னி ராசிக்கு பொறுத்தவரையில் 6ஆம் இடத்தை அதிபதி 6ஆம் இடத்திலே வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றது. மிகவும் அற்புதமான நல்லதொரு பலன்களை கொடுக்கின்றது. வக்ரகதி என்பது பின்னோக்கி செல்கின்ற முறையாகும். இது தற்பொழுது வக்ரகதியில் இந்த ஜூலை மாதத்தில் சஞ்சரிக்கின்றதுனாலேயும் கன்னி ராசியில் பிறந்த ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் அற்புதமான பலனை கொடுக்கின்றது. கெடுபலன் இல்லாமல் 6ஆம் இடம் என்பது ருணரோண சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சரித்து உங்களுடைய விரய ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்கும் சுப செலவுகள் செய்கின்றதற்கும் அற்புதமான ஒரு யோக பலனாகவும், 12ஆம் இடத்ததிபதி கன்னிராசிக்கு சூரிய பகவான் 10ஆம் இடத்திலே 2-9 என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் கிரக சேர்க்கையில் 10ஆம் இடத்திலே வலுவாக இருக்கின்றதுனாலையும் 6ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சரிக்கின்றதுனாலையும் ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுகள், வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலையாகவும், கன்னிராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரநிலை இருக்குமாயின் இந்த நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள், ஊதிய மாற்றங்கள், நல்லதொரு வேலைகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலன்களையும் சனி வக்ர நிவர்த்தியில் இருந்து வக்ரகதியில் தற்பொழுது செல்கின்ற இந்த சனி பகவானுடைய நிலை என்பது நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. அதே சமயத்தில் வக்ரகதி சனி வக்ரம் அடைகின்ற பொழுது கெடுபலன் இல்லாமல் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்றது. விரயத்தை பார்க்கின்றதும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலையும் இதிலே சனி செவ்வாய் பகவானை பார்க்கின்றதும் 8ஆம் இடத்தில் 8ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் இருக்கின்றதும் இதிலே கெடுபலன்கள் எதுவும் இல்லாமல் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலேயும் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கின்றது. 9ஆம் இடத்திலே 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்திலே சஞ்சரித்து அவர் வாங்கி இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்பது லாபாதிபதி நட்சத்திர சாரத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலேயே அந்த லாபாதிபதி நட்சத்திரம் என்பது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. இந்த மாதம் பிறந்திருக்கின்றது என்பது ராசி மேச ராசியாகவும், லக்கணம் மீனமாகவும், நட்சத்திரம் அசுவினி 3ஆம் பாதத்திலும், திதி கிருஷ்ணபட்ச தசமி திதியிலும், திதி தெய்வம் யமன் மற்றும் துர்க்கையாக வலம் வந்து, கரணம் பத்திரை, யோகம் சுகர்மம், யோக தேவதை இந்திரனாக வலம் வந்து இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. ஜூலை மாதம் என்பது அற்புதமான நல்லதொரு பலன்களை கொடுக்கின்றது. 2 தனாதிபதி 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றது. விரையாதிபதியும் 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே வீடு, வாகனம், சொத்து, சுகங்கள். 5ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்தில் 6ஆம் இடத்திலே இருக்கின்றது. குழந்தைகளுக்காக கடன் தேவைப்படுபவர்கள், குழந்தைகள் வெளிநாட்டு சென்று படிப்பதற்கும் நல்லதொரு உபரி வருமானங்கள் கிடைப்பதற்கும் அற்புதமான ஒரு யோக மாதமாக கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே வீடு, வாகனம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூரிய சுக்கிரன் கிரக சேர்க்கையில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த அமைப்பு என்பது நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. குழந்தைகளின் படிப்பு என்பது அற்புதமாக இருக்கின்றது. ராசி என்பது புதனுடைய புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. வேலை தொழில்களிலே அதிகமாக கவனமாக இருக்கக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடியது. இது அலுவலகங்களிலே
அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருப்பவர்களும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. மிகவும் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த புதன் பகவானுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு இதிலே 3 நட்சத்திரங்கள் சூரியனுடைய உத்திரம் 2, 3, 4 பாதமும், அஸ்தம் லாபாதிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திரமாகிய அஸ்தம் 1, 2, 3, 4 பாதமும், செவ்வாய் பகவானுடைய சித்திரை 1, 2 பாதமும், 3 நட்சத்திரம் 9 நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரம் 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்த உங்களுக்காக இந்த அற்புதமான சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர் 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலேயும் 10ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய ராசிநாதனை லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலே லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்ற இந்த அற்புதமான யோகம் என்பது கன்னிராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் அற்புதமான யோக பலன்களையும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெற்று பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து விரய ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே கடன், நோய், எதிரி தொந்தரவுகள், எதிர்ப்புகள் அனைத்தும் விரயமாக போய் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றதுனாலையும் கெடுபலன் இல்லாமல் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு பலனாகவும், இந்த சனி பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் இன்னொரு சத்ரு சனாதிபதியும் 6ஆம் இடத்திலிருந்து விரய ஸ்தானத்தை பார்க்கின்ற இந்த பார்வையும் கன்னி ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றது. சனி, செவ்வாய் 2 கிரகங்களின் பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலேயே விழுகின்றதுனாலே முயற்சி ஸ்தானம் என்பது தத்துவார்த்த ரீதியிலே 8ஆம் இடத்தை பற்றி குறிக்கின்ற அற்புதமான இந்த முயற்சி ஸ்தானம் விருச்சிக ராசியிலே உங்களுக்கு கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான சுறுசுறுப்பு, வேகம் நிறைந்த முயற்சி ஸ்தானாதிபதி அஷ்டம ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றதுனாலே இந்த மாதம் பிறக்கின்ற ஜூலை 1/7/2024 திங்கட்கிழமை என்பது லாபாதிபதி நாளிலே கன்னிராசிக்கு பிறக்கின்றதுனாலே கன்னி ராசி பொறுத்தவரையில் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ஆனாலும் அதையும் மீறி ராசியிலே கேது பகவான் இருக்கின்றது என்பது தற்பொழுது இந்த கேது பகவான் சந்திரனுடைய லாபாதிபதி நட்சத்திரத்திலே செல்கின்றதுனாலும் இந்த கேதுவை குரு பகவான் 9ஆம் இடத்திலே பாக்கிய ஸ்தானத்திலே இருந்து பார்க்கின்றதுனாலே பாக்கிய ஸ்தானம் 2ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலேயும் இதனால் வரையில் ஒரு சிறு கெடுபலன்கள் இருந்தாலும் இந்த குரு பகவான் குரு பயிற்சியில் இருந்து இந்த ரிஷபராசியில் வந்த பொழுதில் இருந்து குரு பகவானுடைய பார்வை ராசியிலே விழுகின்றதுனாலே மங்களகரமான காரியங்கள் செய்கின்றதற்கும் குரு பகவானுடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே 5ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலே குழந்தைகளின் படிப்பில் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. இது 10ஆம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடியது. குழந்தைகள் செய்யக்கூடிய வேலை தொழில்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை குரு பகவானுடைய பார்வையில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில நல்லதொரு அற்புத யோக பலனையும் கொடுக்கின்றது. இந்த லாபாதிபதி சந்திரனுடைய 11ஆம் இடத்ததிபதி நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றது என்பதும் மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. குரு பகவானுடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே விழுகின்றதுனாலேயும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கின்றது. அற்புதமான யோகம். குழந்தைகளின் மனநிலை அற்புதமான ஒரு பளிச்சென்று தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் 5ஆம் இடத்ததிபதியும் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றதும் முயற்சி ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. ராசிநாதனும் லாபஸ்தானத்திலே இருந்து பஞ்சம ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே குழந்தைகளில் உங்களுடைய உறவினர்கள், கூட்டாளி, நண்பர்கள் என்பது சற்று பலகீனமாக இருந்தாலும் 5ஆம் இடம் என்பது பலமாக இருந்து உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் நல்லதொரு வெற்றியாக மாறுகிறது. முயற்சி ஸ்தானங்கள் சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானம் வீர சீர பராக்கிரமம் என்று சொல்லக்கூடியதும் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது 3ஆம் இடம். இந்த ஸ்தானம் பலமாக இருந்து 3 கிரக சேர்க்கையிலேயே சென்று கொண்டிருக்கின்ற இந்த ஜூலை மாத ராசி பலன் கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. இங்கே 11ஆம் இடத்ததிபதி ராசிநாதன் 11ஆம் இடத்திலே இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலேயும் 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடியது மூத்த சகோதரனை பற்றி சகோதர சகோதரிகளை பற்றி குறிக்கின்றது. நீங்கள் செய்கின்ற லாபத்திலே வருகின்ற வருமானங்கள் லாபம் என்பதும் 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் பலமாக இருந்து 2ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே விரையாதிபதியுடன் சென்று கொண்டிருக்கின்றதுனாலே சுப செலவுகள் அதிகமாக வரவுக்கு மேலே சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இங்கே சுகஸ்தானம் சுகம், வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடிய சுகஸ்தானத்தை சூரியன் சுக்கிரன் பார்வை கிடைக்கின்ற அற்புதமான இந்த நேரம் என்பது ஜூலை மாதம் என்பது மிகவும் அற்புதமான ஒரு மாதமாகவும் இங்கே சூரியனும் சுக்கிரனும் இந்த மாதம்
15ஆம் தேதி வரையில் சூரியன் 10ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்துக்கு மாறுகின்றதும், சுக்கிரன் ஒரு வார காலங்கள் 10ஆம் இடத்தில் இருந்து மிதுன ராசியில் இருந்து 11ஆம் இடத்திலே 3 கிரக சேர்க்கை என்பதும் லாபஸ்தானத்தை செல்கின்றதுனாலே, இந்த லாபஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அற்புதமான யோக பலன் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு மிகவும் உன்னதமான பலன்களை கொடுக்கின்றது. வேலை, தொழில், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடியதும் வரன் கிடைக்காதவர்களுக்கும், குரு பகவானுடைய பாக்கியஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்வை செய்கின்றதுனாலே வரன் அமைவதற்கும், கல்யாணம் நடக்காதவர்களும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் குருவின் அருள் கிடைத்து, குருவின் பார்வை இங்கே லாபாதிபதி நட்சத்திர சாரத்திலே இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்ற அற்புதமான யோக பலன் என்பதும் கன்னிராசிக்கார நேர்களுக்கு வெளிநாட்டு யோகங்களும், குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களும், வரன் அமையாதவர்களுக்கும் வரன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக விரையாதிபதி 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடியது, படிப்புகளை பற்றி குறிக்கக்கூடியது. இந்த சூரியனும் சுக்கிரனும் கிரக சேர்க்கையில் இருந்து உங்களுடைய சுகஸ்தானம் வளம் பெற்று அற்புதமான நல்ல வாழ்வு வாழ்வதற்கும், யோக பலன்களை பெருகுவதற்கும் ஜூலை மாத ராசி பலன் என்பது கண்ணீர் ராசிக்கார நேர்களுக்கு மிகவும், கண்ணீர் ராசி என்பதை புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த மாதம் என்பது நல்லதொரு பரிபூர்ணமான யோக பலன்களையும், வேலை, தொழில், குழந்தைகளிடையே மாற்றங்களையும் பெறுகின்ற ஒரு அற்புத மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. 7ஆம் இடத்திலே என்பது ராகு பகவான் இருக்கின்றது. 7ஆம் இடம் என்பது எதிராளியை பற்றி குறிக்கக்கூடியது, கணவன் மனைவிகளை பற்றி குறிக்கக்கூடியது. 7ஆம் இடம் என்பது சற்று ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ராகு பகவான் 7ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது கணவன் மனைவிக்குள் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போக வேண்டும். 7ஆம் இடம் சற்று பலவீனமாக இருந்தாலும் 7ஆம் இடத்ததிபதி உங்களுடைய பாக்கிய ஸ்தானங்களிலே இருந்து உங்களுடைய சிந்தனை 5ஆம் இடத்தை பார்வை செய்கின்றதுனாலையும், பூர்வ புண்ணியத்திலே பார்வை செய்கின்றதுனாலையும் உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் அற்புதமான ஒரு பாதுகாப்பான நல்லதொரு வழிகளையும் அற்புதமான யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. லாபஸ்தானத்திலே ராசிநாதன் இருக்கின்றதும், ராசியிலே கேது பகவான் இருந்தாலும் குரு பகவானுடைய பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான ஜூலை மாதம் என்பது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு ஜூலை மாதம் என்பது லாபாதிபதி நாளிலே திங்கட்கிழமையிலே பிறக்கப் போகின்றதும், பாக்கியஸ்தானம் பலம் பெற்று 2ஆம் இடம் பலம் பெற்று இருக்கின்றதும், 2ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே இருக்கின்றதும், அடுத்து 10 நாளைக்கு ஜூலை 10க்கு பிறகு சுக்கிரனும் லாபஸ்தானத்திலே, சூரியனும் 15 தேதிக்கு பிறகு, ஜூலை 15 தேதிக்கு பிறகு உங்களுடைய லாபஸ்தானத்திலே சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரக சேர்க்கை என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்க போகின்ற அற்புதமான ஒரு யோக மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் என்பது கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் அற்புதமான நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.